வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவக்கும். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் மிக முக்கியமான ஒரு 2 சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது நாம பாடல்கள் மனனம் செய்து அவற்றினுடைய தத்துவங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில இன்று 2 பாடல்களுக்கான விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது 2மே குருவணக்க பாடல்கள். அதாவது குருவினுடைய மேன்மையை, சிறப்பை நாம் எந்த அளவுக்கு ஆழமாக தெரிந்து அதை உணர்ந்து அவர் காட்டிய வழியிலே செல்கிறோமோ அந்த அளவிற்கு ஞானம் மிக விரைவாக நமக்கு கைகூடும். அப்போ இந்த குருவினுடைய பெருமையை உணர்த்துவதற்கு மகரிஷி அவர்கள் பல கவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவிகளை நாம் உணரும் போதுதான் ஒரு குருவினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத நம்மால உணர முடியும். மேலும் அந்த குருவினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது நாம் பெறக்கூடிய மேன்மைகளை, உயர்வுகளை எல்லாம் நாம் அடைவதற்கு இது மிகப்பெரிய உதவியாக. நாம் முன்னரே பலமுறை சொல்லி இருப்பது போல மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வோம். அப்ப அந்த குரு என்ற ஒரு நிலைப்பாடுதான் நமக்கு தெய்வத்தை உணர்த்துவதற்காக இறைநிலையால் எழுச்சி பெற்ற ஒரு இடம். அதாவது சாதாரண மனிதன் அந்த தெய்வ நிலையை உணரும் போதுதான் அவன் முழுமையான குருவாக மாற்றம் பெறுகிறான். அப்படி மாற்றம் பெற்றவர்களை குரு மகான்கள் என்றும், ஞானி என்றும், யோகிகள் என்றும், சித்தர்கள் என்றும் நாம் சொல்றோம். அப்போ அந்த குருவினுடைய உதவி நமக்கு எதற்காக அப்படிங்கிறதுக்காக மகரிஷி அவங்க ஒரு கவி எழுதுறாங்க. குருவினுடைய உதவி எதற்காக குரு நமக்கு வேண்டும்? இப்போ இந்த கவி எல்லாருக்குமே நல்ல மனப்பாடமா தெரிந்த ஒரு கவி, நம்ம பலமுறை பாடி இருக்கிற ஒரு கவி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து, இந்த கவியில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். தந்தை தாய் ஈருயிரும், ஈர் உடலும் அல்ல, 2 உயிரும் ஒன்று சேர்ந்து. இந்த 2 உயிர் தான் அங்கு ஒன்று சேர்கிறது. அப்போ தந்தையிடமிருந்து வந்த அந்த உயிராற்றல், தாயிடமிருந்து வந்த அந்த உயிராற்றல், 2 உயிரும் தாயினுடைய கருவறையிலே ஒன்றாக சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன்
இது 2 விதமா பாடுறாங்க. வந்தேன்னு பாடுறாங்க, வந்தோம் அப்படின்னு ப்ளூரல்லையும் பாடுறாங்க. நாம அதை சிங்குலராவும் வச்சுக்கலாம், ப்ளூரலாவும் வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. கான்செப்ட் புரிஞ்சா சரி. அப்ப தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அப்ப 2 உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்துனா உயிர்ப்பித்து இல்லையா? அந்த உயிர் பெற்று அது வளர்ச்சி பெற்று ஒரு உடலாகி இந்த உலகில நான் வந்தேன். இப்போ அந்த ஈருயிர் வினைகள் அதைத்தான் நம்ம பல இடங்கள்ல விளக்கி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த 2 உயிர்களும் செய்த வினைகள் இருக்கு இல்லையா? அப்ப ஈருயிர் வினைகள்னா அந்த உயிர் அம்மாவிடம் இருக்கும்போது சில வினைகளை செய்து பதிவுகளை செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த உயிர் அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து பல வினைகளை செய்து பதிவுகளை பெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக அப்படியே போகும்போது அந்த உயிருடைய ஆயுள் என்ன அப்படின்னா அது பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த உயிர் நம்ம பெற்றோருக்கு வந்தது அவங்க முன்னோர்கள் மூலமாக, அவங்க முன்னோர்களுக்கு வந்தது அவங்க முன்னோர்கள் மூலமாக என்று அப்படியே பின்னாடி 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 போனா அது 5 அறிவு விலங்கினங்கள், 4 அறிவு ஊர்வன, 3 அறிவு பூச்சி, 2 அறிவு புழு, 1 அறிவு தாவரம் என்று முதல் அந்த உயிர் தோன்றியதிலிருந்து நம்ம அம்மா அப்பாவுடைய உயிர் வரைக்கும் எத்தனை வினைகளை செய்திருக்கிறதோ அத்தனை பதிவுகளையும் அந்த உயிர் பெற்றிருக்கிறது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில என்ன நிகழும் அப்படிங்கிறத நம்ம யாராலையும் சொல்லிவிட முடியாது. குறிப்பாக நம்ம வாழ்ற இந்த ஒரு பிறவியில இந்த உயிர் இந்த உடலை எடுத்து வாழக்கூடியது இப்பிறவி. அப்ப இந்த பிறவியில நாம செய்த வினைகளை வைத்து நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, கெட்டு போகுமா, சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமான்னு முடிவு பண்ண முடியாது. அப்ப அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ இந்த 2 உயிரும் செய்த வினைகள் செயல்கள் அது அறமோ மற்றோ என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அறமோ பாவமோ என்று போட்டிருக்கலாம். பட் இந்த இடத்துல மகரிஷி நேர்மறையான வார்த்தைக்காக அறமோ நல்லதோ அல்லது மற்றோ நல்லது அல்லதோ அந்த வினைகள் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இதுலதான் நம்முடைய உண்மையான சொத்து என்ன அப்படிங்கிறத மகரிஷி அவங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நம்முடைய உண்மையான சொத்து அப்படிங்கிறது என்ன? அந்த பெற்றோர்களுடைய உயிரிலிருந்து நாம் பெற்ற பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. ஒன்று கூட விடுபடல. அது எல்லாமே நம்முடைய சொத்து. அப்ப அந்த வினைகள்ல 2 விதமான வினைகள் இருக்குங்கிறத நம்ம புரிந்துக்கணும். ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். அப்ப அறத்தின் வாழ் வந்த பதிவும் அங்க இருக்கும், அறம் இன்றி செய்த பதிவுகளும் அங்க இருக்கும். அதுதான் நம்மளுடைய உண்மையான சொத்து. அந்த சொத்து தான் நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பத்தை தீர்மானிக்கிறது. இப்ப நாம வாங்கி வைத்திருக்கிற சொத்து, சேர்த்து வைத்திருக்கிற சொத்தெல்லாம் அது உண்மையான சொத்து அல்ல. இந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த உண்மையான சொத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு வினைப்பதிவு. அந்த சொத்தை பொறுத்துதான் உங்ககிட்ட இருக்கிற மத்த எல்லா சொத்தும் இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கும். சரிங்களா? அப்ப உண்மையான சொத்தாக இருக்கிற பதிவுகள் நன்றாக இருந்தால் இந்த உண்மையற்ற சொத்துக்கள் எல்லாமே நமக்கு இன்பத்தை கொடுக்கும். உண்மையான சொத்திலே பாவப்பதிவுகள் நிறைய இருந்தா புறத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும், சொத்துனா பொருள் மட்டுமல்ல, இந்த உயிர்கள் எல்லாமே கூட நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அப்ப நம்ம எதுக்காக பிறவி எடுத்திருக்கிறோம்? இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து
இது அரும் பெரும் பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொன்னது சாதாரண விஷயம் அல்ல. இது கிடைத்தற்கு அரிய பிறவி. ஏன்னா எத்தனையோ பேருக்கு அந்த பிறப்பு இல்லாமல் போகிறது. அதாவது வினைகளை முடித்து பிறப்பறுக்கிறது என்கிறது உச்சநிலை. ஆனால் வினைகளோடு பிறப்பு இல்லாமல் போறது அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வினையை கழிச்சு நம்ம போறதுக்குள்ள படாத பாடாயிடும். அப்ப இந்த பிறவி கிடைச்சது நமக்கு பெரிய விஷயம். இது அரிய பிறப்பு. இந்த பிறவியில நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன் செய்த வினைகள் அனைத்தையும் அறுக்கணும். அப்படி அதை அறுத்தால் நம்ம பெற்றோர்கள் மூலமாக, அந்த உயிர்கள் மூலமாக நமக்கு வந்த முன் வினைகள் அனைத்தையும் அறுத்து அப்படிங்கிறது அவற்றை இல்லாமல் செய்து, அந்த நிலை வரும்போது நம்ம எந்த நிலைக்கு போயிருவோம்? அந்த எல்லையில்லாத மெய்ப்பொருளை அடைவோம். அப்ப இந்த பிறவியில அந்த முன்வினைகள் அனைத்தையும் அறுத்து, அந்த முன்வினைகள்னா வார்த்தை முன்வினை, 2 சொல்லினுடைய சேர்க்கையே இருக்கு, அல்லது ஒரே சொல்ல இருக்கு. முன்வினை, பழவினை. ஆனா அதற்குள்ள இருக்கிற விஷயம் மிகப்பெரியது. பல ஆயிரம் லட்சம் தலைமுறைகளாக அந்த உயிரிலே பதிந்த பதிவுகள் எல்லாமே அங்க வினையாக இருக்கிறது. இப்ப நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும்னா, சார் பல ஆயிரம் பிறவிகளாக செய்த கர்ம வினைகளை நாம் இந்த ஒரு பிறவியில் கழிக்க முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவி தான் இந்த கவி. அதுல நம்ம ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே நிச்சயமா ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்வுபூர்வமா இருக்கணும். இதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா நம்ம குருவினுடைய கருத்து கூட ஒன்றி போகாமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேரு மகரிஷி குருவா பெற்றிருக்கிறோமே தவிர, நிறைய பேர் மகரிஷி சொல்ற கருத்துல அவங்களுக்கு உடன்பாடு வரல. உடன்பாடு வராதவர்கள் எல்லோருமே குருவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றுதான் அர்த்தம். நான் நிறைய பெரிய பேராசிரியர்கள் கூட சிலரை சந்திச்சு கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கூட இந்த கருத்துல உடன்பாடு இல்லை. இந்த பிறவியில எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரு என்ன சொல்லி இருக்கிறார்? இப்ப நாம ஒரு அறிவை வைத்துக் கொண்டு சொல்றோம், அவர் இறைவனோடு இணைந்த ஒரு அறிவை கொண்டு சொல்றார் இல்லையா? அப்ப அந்த குருவினுடைய சொல்லை நாம் முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் சிந்திச்சு தெளிவு பெறணும். அதுல மாற்று கருத்து இல்லை. பட் முதல்ல அந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த அரும் பிறவியில முன்வினை அறுத்து அந்த எல்லையில்லாத மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி, சரிங்களா? வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வந்த ஒரு உதவி என்ன? குரு உயிரின் சேர்க்கை. அப்ப அந்த குருவினுடைய உயிர் சேர்க்கை தான் நாம் அந்த வினையை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு உதவி. அதாவது நீங்க யோசிக்கலாம், அதாவது ஒரு நமக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கோடி கடன் இருக்கு. இப்ப இந்த பிறவி முழுக்க வேலை செய்தாலும் நம்மால அந்த கடனை கட்ட முடியாதுங்கிற அளவுக்கு கடன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறார். அவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு தெரியல. பட் சின்ன வயசுல நீங்களும் அவரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அப்புறம் காலம் ஆகும்போது அவரும் நீங்களும் பிரிஞ்சுட்டீங்க. நீங்க ஒரு பக்கம் போயிருக்கீங்க, அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு. அவர் கொஞ்சம் படிச்சு வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக சேர்ந்தாரு. அங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களோட நண்பர்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ். சின்ன வயசுல அவ்வளவு க்ளோஸ். இப்போ நீங்க அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு சூழல் கிடைக்குது. அப்போ
அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சூழலை சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு. இப்ப அவர் மூலமா இதுல இருந்து உங்களை விடுவிக்க முடியுமா? நிச்சயமா விடுவிக்க முடியும். ஏன்னா 10 கோடி அப்படிங்கிறது நமக்கு 10 ரூபா மாதிரி பில்கேட்ஸுக்கு வந்து 10 கோடி இல்லையா? அப்போ நீங்க 10 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்களான்னா அவர் 10 கோடி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட போய் இது பேசுறோம். இதானப்பா பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, விடுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. வேலை முடிஞ்சது. உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நான் ஏன் பொருளை சொல்றேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப பொருளிலே மிக உயர்ந்த ஒருத்தரை நாம நெருங்கிய நண்பராகவோ உறவினராகவோ பெற்றிருந்தோம்னா அவருடைய உதவியின் மூலமாக அந்த பொருளில் நாம் அகப்பட்ட துன்பத்தை கடனை போக்கிக் கொள்வது போல இப்ப இந்த கர்ம வினைகள் எல்லாமே அருள் சக்திக்குள் அடக்கம், இறை ஆற்றலுக்குள் அடக்கும். அப்ப அந்த அருளிலே உயர்ந்து இருக்கிற இந்த கர்ம வினைகளை எல்லாம் போக்கி அந்த தூய நிலையில் இருக்கிற குரு மகான்கள் அவங்க எல்லாம் கர்ம வினைகள் அற்றவர். அப்ப அந்த கர்ம வினை எப்படி போக்கணும்னு தெரிஞ்சவங்க, முறையாக அறமாற்றி போக்கியவங்க. அப்ப அவங்களோட நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு நம்மளுடைய கர்ம வினையை போக்குவதற்கான சக்தி இருக்கு. எளிமையா செஞ்சிருவாங்க. நான் தான் சொன்னேனே 10 கோடி நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டம். ஆனா பில்கேட்ஸ் 10 செகண்ட்ல செய்யற வேலை. அது மாதிரி நம்ம கர்ம வினைகளை நாமளா கழிக்கணும்னு நினைச்சா அது சாத்தியமான நிச்சயமா ஒரு விதத்துல சாத்தியம் குறைவுதான். ஆனா அந்த குருமகான்களுடைய தொடர்பை பெற்று அவர்களுடைய உயிராற்றலை தீட்சையாக பெற்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு நாம செயல்பட்டோமானால் அந்த குருவினுடைய ஆற்றல் நமக்குள்ள அந்த வினைகளை எல்லாம் அறுப்பதற்கான செயலை செய்துவிடும். நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல பொருத்தமான உதாரணம் சொல்லிதான் ஆகணும். அதாவது ஒரு பால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தானாக தயிர் ஆகாது இல்லையா? பால் அப்படியே வச்சீங்கன்னா கெட்டு வேணா போகலாம், தயிர் எப்படி ஆகும்? அப்ப ஏதோ ஒரு பால் ஒரு முறை தயிர் ஆயிருக்கணும். அது ஏதோ இயற்கையினுடைய சடுதி மாற்றம் போல ஒரு நிகழ்வால நீங்க முதல் ஒரு தயிர் ஆயிருக்கணும் இல்ல? அப்ப அங்க ஏதோ ஒரு சம்திங் நிகழ்ந்து இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு இயற்கையில ரெகுலரா நடக்கிறத விட மாறி ஏதாவது ஒரு பொருள் சேர்ந்தோ ஏதாவது ஒரு சூழல் மாறியோ அந்த பால் ஒரு நாள் முதல்ல ஒரு தயிர் ஆயிருக்கு இல்லையா? அந்த மாற்றம் இயற்கையில நிகழ்ந்திருக்கு. அது நடக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குன்னு தெரியாது. பட் அது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெகுலரா தயிர் ஆகுது. அப்ப அந்த முதலில் பால் தயிராவது அப்படிங்கிறது போல அந்த மனிதர்கள் இறை உணர்வை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட மனிதர்கள் இறையுணர்வை பெற்ற பிறகு அந்த தயிர்ல இருந்து மிச்சம் பாலை தயிரா மாத்துறது ஈஸி. எங்க எல்லாம் அந்த தயிர் கலக்கிறதோ அந்த பால் எல்லாம் தயிராக மாற்றம் பெறுது. அது போல இந்த இறையுணர்வை முதல் பெறுவதற்கு தான் கடினமா இருந்திருக்கும், மிக கடினமா இருந்திருக்கும், சாதாரணமான விஷயமா இல்லை. ஆனால் அதை பெற்ற அந்த மகான்கள் அவர்களுடைய உயிராற்றலை நமக்கு கொடுத்து அவர்கள் கற்ற ஞானத்தை கொடுத்து அவர்கள் செய்த பயிற்சிகளை நமக்கு கொடுத்து அதை நாம் முறையாக செய்யும் போது இப்ப சாதாரணமா பால் பிறையூத்தினா தயிராவது போல நாம ஈஸியா அந்த இறையுணர்வை பெற முடியும். அதுல ஒரே ஒரு கண்டிஷன், தயிராகிய குரு பாலாகிய நம்மோடு கலக்கணும். அதற்கு அந்த பால் இடம் கொடுக்கணும். ஒன்று அந்த தயிர் உள்ள வர்றதுக்கு அதை அனுமதிக்கணும், இடம் கொடுக்கணும். குருவினுடைய ஆற்றல் நமக்குள்ள வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கணும், இடம் கொடுக்கணும். இரண்டாவது அந்த குரு நமக்குள் பல பணிகளை செய்வதற்கு நாம ஒத்துழைக்கணும். அமைதியாக இருந்து
அந்த தயிர் பாலுக்குள் வந்தனையும் பல வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அதற்கு பால் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பால் ஆடாமல் இருக்கணும், அசையாமல் இருக்கணும். சில மாற்றங்கள் உள்ள நிகழும். தன்மாற்றம். அப்படி மாற்றத்தை எந்த பால் ஏற்றுக்கொள்கிறதோ அப்ப கொஞ்சம் அது கஷ்டமா கூட இருக்கும். அதனுடைய தன்மையெல்லாம் மாறுது இல்லையா? கஷ்டமா கூட இருக்கும். அப்ப அது எல்லாம் அந்த பால் அசைவின்றி ஏற்றுக்கொள்ளும் போது அது குறிப்பிட்ட அளவிலே முழுமையான தயிராக மாற்றும். அப்ப அந்த குரு நிலையை அடையும். இப்ப நாமும் அவர் கொடுத்த வழியிலே அந்த பயிற்சிகளை நாம் முறையாக செய்யும் போது அந்த நிலையை எல்லாருமே நிச்சயமா அடைவோம். அப்ப அதற்கு வந்த ஒரு உதவிதான் குரு உயிரினுடைய சேர்க்கை. அப்ப இவ்வளவு பெரிய உதவியை செய்த அந்த குருவை நாம் என்ன பண்ணணும்? வணங்கணும். சரியான குரு திருவடியை, சரியான திருவடியை தொட்டு அப்படின்னு சொல்லல, வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு மகரிஷி முடிச்சுட்டாங்க. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். திருவடி என்றால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கால் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. காலும் ஒரு பொருள் இருக்கு. திருவடி அப்படிங்கிறப்ப கால். இன்னொன்று அந்த குரு கொடுத்த ஞானத்துக்கும் திருவடி என்று ஒரு பேர் இருக்கு. குரு கொடுத்த ஞானத்திற்கும் திருவடி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அப்ப அந்த குருவை வணங்கி அவர் கொடுத்த ஞானத்தை வாழ்த்தி அதன்படி வாழ்வோம். வாழ்த்தி வாழ்வோம். சரி. அப்ப இந்த குருவுக்கு இந்த இடத்துல நம்ம எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கவியில நமக்கு புரியுது. சரி, இரண்டாவது கவி குருவின் சேர்க்கை. இதுவும் ஒரே பொருள் கொண்டதா இருக்கிறதுனால நம்ம மேல இருக்கிற கவிக்கே நிறைய விளக்கம் பேசலாம். இருந்தாலும் போதும், காலம் கருதி நம்ம இந்த கவிக்கு விளக்கம் பார்க்கலாம். குருவின் சேர்க்கை, அது குருவின் உதவி, இது குருவின் சேர்க்கை. இந்த கவி மிக மிக ஆழமான பொருள் கொண்ட கவி. குறிப்பாக இந்த இறை நீதியில ஒரு மிகப்பெரிய நீதியை நமக்கு சொல்ற ஒரு கவி. இந்த கவியெல்லாம் நமக்கு நல்ல மனப்பாடத்தில் இருக்கணும். அடிக்கடி அடிக்கடி இந்த கவியை நம்ம பாடி பாடி பழகணும். பொருளோட. எப்பொருளை, எப்பொருளைனா எந்த ஒரு பொருளை, இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ பொருள் இருக்கு. எந்த பொருளை வேணா வச்சுக்கோ. கல்லு, மண்ணு, காற்று, நீரு, நெருப்பு, அல்லது உயிர்கள், தாவரங்கள், ஏதாவது எல்லாமே பொருள் தானே சொல்றோம். அப்ப எந்த பொருளை ஒன்று. இரண்டாவது எச்செயலை, எந்த செயலா இருந்தாலும் சரி, நம்ம செயல் செய்யற செயல், எந்த செயலையும். மூன்றாவது எக்குணத்தை. குணம்னா தெரியும் உங்களுக்கு, அன்பு, கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், ஆனந்தம், சரிதானா? குணம். அப்போ அன்பு, கருணை அப்படிங்கிற அந்த குணங்கள் எந்த குணத்தை ஆளும்? இது நல்லதையும் எடுத்துக்கலாம், கெட்டதையும் எடுத்துக்கலாம். பட் நம்ம நல்லதாவே யோசிப்போம். நாலாவது எந்த உயிரை, சரிதானுங்களா? எந்த உயிரை, நம்ம கூட இருக்கிற நபர்கள், உயிர்கள் எல்லாமே உயிரினுடைய அடிப்படையில வரும். அப்ப எந்த பொருளையோ, எந்த செயலையோ, எந்த குணத்தையோ, எந்த உயிரையோ, இந்த 4 விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த 4ஐயும் தான் நம்ம நினைச்சிட்டே இருப்போம் பாரு. ஒன்னதாவது பொருளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். இல்லாட்டி ஏதாவது ஒரு செயலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே இருக்கு. இல்லாட்டி ஏதாவது ஒரு குணத்தை பற்றி நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்போம். இல்லாட்டி ஏதாவது ஒரு உயிரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். அப்ப இந்த 4ல எந்த ஒன்றையும் ஒருவர் அடிக்கடி நினைந்தால், நம்ம அடிக்கடி அடிக்கடி இதுல எதை ஒண்ணு நம்ம நினைச்சிட்டே இருந்தாலும் அந்த பொருளினுடைய தன்மையாய், இப்ப அந்த பொருளுக்கு ஒரு தன்மை இருக்கும்ல. நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்றது உண்டுதான், எளிமையா புரியணுங்கிறதுக்காக. இப்போ நித்யானந்தர் அவரை பற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
யாரை பற்றி நாம பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோம்னு தெரியாது, நீ என்ன ஆக போறேன்னு தெரியாது. உதாரணத்துக்காக உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். நித்யானந்தர் அல்லது சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயா இவர்களுடைய சீடர்கள் பேசுவதை எல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டு பார்க்கணும். ஏன்னா அது வாழும் காலத்தில் இருக்கிற உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்போ இது போன்ற குரு சீடர்களுடைய உரைகளை நீங்க கேட்கிறப்போ நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்டு பாருங்க. அந்த பேச்சு அந்த குருவினுடைய துணையிலேயே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? சத்குரு பேசுற மாதிரியே அவர்களுடைய சீடர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பேசுவாங்க. நான் கூட சில நேரங்கள்ல அவங்க ஏதாவது மிமிக்ரி பண்றாங்களா, இமிட்டேட் பண்றாங்களா, அப்படி பேச முயற்சி பண்றாங்களான்னா இல்ல. அந்த குருவை பார்த்து அந்த குருவோடு இருந்து 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 உயிர் கலப்பு பெறும்போது அந்த குருவினுடைய தன்மை எல்லாம் நமக்கு வந்துடும். இது இயல்பு, இயற்கை. ரஜினி ரசிகர் ரஜினியை போலவே நடப்பார், ரஜினி போலவே தலைமுடி தூக்கி விடுவார், ஃபாஸ்டா இருப்பார், கையக்கால் ஆட்டுவார், இதெல்லாம் இருக்கும். அவர் இது அப்படி பண்ணணும்னு பண்ணல. நீங்க யார நினைக்கிறீங்களோ அவர்களுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்து அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். உடல்லையே மாறும், உடல்லையே மாறும். இதுக்கு சிறந்த உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மார்பகங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பத்திலிருந்து இல்லை. அவர் எப்போ காளி தேவி வழிபாடு செய்யறக்கு ஆரம்பிச்சாரோ அந்த காளியாகவே தன்னை பாவித்துக் கொண்டார். அப்ப அந்த பெண் சக்தியாக தன்னை பாவித்த போது அவர்களுக்கு மார்பகங்கள் பெரிதாக உருவாகின அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு வரலாற்று செய்தி தான். அப்ப நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் விவேகானந்தரோடது இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் நீ வலிமை பெற்றவன் ஆகிவிடுவாய். இப்படி சொல்றார் அவர். இதற்குள்ள மிகப்பெரிய ரகசியம் இருக்கு, மனம் பற்றிய ரகசியம். அப்ப இந்த மனதை கொண்டு எந்த பொருளை, எந்த செயலை, எந்த குணத்தை, எந்த உயிரை ஒருவர் அடிக்கடி நினைக்கின்றாரோ அந்த பொருளினுடைய தன்மை என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த தன்மை அப்படி நினைப்போருடைய ஆற்றலிலே அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும், மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். நீங்க ஐயர் கூட பழகுனீங்கன்னா ஐயர் பாஷை வந்துடும் உங்களுக்கு. இதை நான் பலமுறை உதாரணமா சொல்லியிருக்கேன். அப்ப எப்படி மாற்றம் வருது உங்க பேச்சுல? நீங்க எதை பார்த்து, எதை கேட்டு, எதை உணர்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த தன்மை உங்களுக்குள்ள போயிடும். அது உங்களுடைய அறிவிலும் உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி. இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இது ஒரு மிகப்பெரிய பெருமைதான். நீ எதை நினைத்தாலும் அதுவாக மாறக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, இது மிகப்பெரிய பெருமை, உயர்ந்த நிலை. இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இயல்பூக்க நியதின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்று 3 திறன்கள் அந்த இறைநிலைக்கு இருக்கிறதுன்னு படிச்சோம். அப்ப இயல்பூக்கம்னா இயல்பாகவே அது ஊக்கம் பெறக்கூடிய நியதி என்றால் சத்தியம், கோட்பாடு, நீதி என்று பேர். அப்ப என்ன நடக்குது நம்ம லைஃப்ல? அதனாலதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நினைங்க, உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்கள மட்டும் நினைங்க. ஆனா நம்ம மனசு என்ன பண்ண தெரியுமா? எது வேண்டாமோ அதைத்தான் நினைக்கும், எதை பிடிக்காதோ அதைத்தான் நினைக்கும் இல்லையா? உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்கள நினைச்சு நினைச்சு புலம்பிட்டே தான் இருப்போம். அப்ப நீங்க அவங்கள நினைச்சு நினைச்சு புலம்ப என்ன ஆகுமோ அவர்களுடைய தன்மையாக நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க இழந்துருவீங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு துக்கமான சம்பவங்களை நினைத்து நினைத்து புழுங்கிக் கொண்டே இருப்போம் அந்த செயல்களை. அப்ப என்ன ஆகும்? நீங்க எந்த நபரை, தேவையில்லாத நபரை நீங்க மறக்கணுங்கிற நபரை நினைச்சிட்டே இருக்கீங்க.
எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொன்ன வள்ளுவம், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று சொல்லி வச்சிருச்சு. நன்றில்லாத அப்பவே உடனே மறக்கணும். ஆனா நம்ம நன்றி இல்லாத வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சிருப்பா, நன்றி எல்லாம் மறந்துடும். நமக்கு எவ்வளவோ நன்மை செய்தவங்களே நம்ம மறந்துடுறோம். ஆனா தீமை செய்யறவங்கள சாகர வரைக்கும் ஞாபகம் வச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை ஆப்போசிட்டா இருக்கு இயற்கைக்கு. அப்ப நன்றியான விஷயத்தை நீங்க மனதில் நினைத்து நினைத்து பார்க்க பார்க்க உங்களுக்கு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், இன்பம் வரும், ஆனந்தம் வரும், அமைதி வரும். ஆனா உங்களுக்கு துன்பம் கொடுத்ததையே நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த தன்மையாக நாம மாறுவதற்கு ஆரம்பிச்சிருவோம். கோபத்தையோ, பொறாமையோ, கவலையோ நம்ம நினைக்கும் போது அதுவாக மாறுவதற்கு ஆரம்பிச்சிருவோம். அது உடல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தி நோயை உண்டாக்கும், அறிவு நிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், சரிங்களா? இப்ப இந்த இயல்பூக்க நீதிப்படி யாரு எதை நினைச்சாலும் அதுவா மாறுறதுனால, இப்ப குரு மகானை யாரெல்லாம் மதித்து ஒழுகுகிறார்களோ, மதித்துனா அவர் சொன்ன தத்துவங்களை, அவர் சொன்ன பயிற்சி முறைகளை மதித்து, ஒழுகுதல் என்றால் செயல்படுதல், அதன்படி நடத்தல் என்று பொருள். ஒழுகுதல் என்றால் அதன்படி நடத்தல் என்று பொருள். அப்ப யாரெல்லாம் அந்த குருவை மதித்து அவர் சொன்ன வழியிலே செல்கிறார்களோ, அவர் சொன்ன தத்துவத்தின் பயிற்சியின்படி செல்கிறார்களோ, அவர்களுக்கு குரு உயர்வுன்னு மட்டும் போடல, தப்பாது குரு உயர்வு. சரிங்களா? எக்காரணம் கொண்டும் தப்பாது. அப்படி நடக்கிறவங்களுக்கு இயற்கையினுடைய நீதிப்படி தப்பாது குரு உயர்வு. மதிப்போர் தம்மை அப்படி மதித்து நடப்பவர்களை தரத்தில் உயர்த்தி, இப்ப அவங்களுடைய அறிவாட்சி தரம், அவங்களுடைய கர்மவினை பதிவுகள் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப யாரொருவர் அந்த குருவை மதித்து அவர் சொல்ற வழியில ஒழுகி செய்கிறார்களோ, அவர்களுடைய அறிவாட்சி தரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருமைய வினை பதிவுகளை மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த பிறவி பயனை அது கொடுக்கும். பிறவி பயன் என்ன? இறைவனோடு இணைவது. அதான பிறவி பயன். இந்த பிறவி எடுத்ததுக்கான பயன் நாம முழுமை பேரை அடைவது, இறைவனை உணர்வது, அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது. அதை அந்த குரு நமக்கு கொடுப்பார், நாம் அதை கடைபிடிக்கும் போது என்று குருவினுடைய சேர்க்கையால் நமக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத மகரிஷி தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு ஒரு திருமூலர் கூட ஒரு அற்புதமான கவி கொடுத்திருப்பாங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஏன்னா குரு எப்படி இருக்காரு? தெளிவா இருக்கிறாரு, இறைநிலை உணர்ந்த தெளிவில் இருக்காரு. அப்ப அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல், குருவின் திருமேனியை பார்க்கும்போது தெளிவு ஏற்படுகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம கவனம் எங்க இருக்கோ அவர் மேல இருக்கு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன்னா கவனம் அவர் மேல இருக்கு. தெளிவு குருவின் திரு வார்த்தை, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதற்கு ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்கு. அதனாலதான் மகரிஷி அவருடைய சிந்தனை உரையை கேளுங்கன்னு நிறைய அன்பர்களுக்கு சொல்றது உண்டு. ஏன்னா நாமெல்லாம் பேசுறோம் அப்படின்னா ஞானத்தை இன்னும் அடையாதவர்கள், ஓப்பனா சொல்லணும்னா அந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான். ஆனால் குருமகான்கள் ஞானத்தை அடைந்தவர்கள், உணர்ந்தவர்கள். அப்ப அவருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு அலைக்கும் அந்த ஞானத்தன்மை இருக்கு. அப்ப அந்த ஞானத்தன்மை நம் காதுகளுக்குள் சென்று நம் மூளையிலே பதிந்து கருமையத்திலே ஒரு ஆழமான பதிவை, தாக்கத்தை ஏற்படுத்தும். அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க கருமையத்திலே நிகழ்த்தி கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க திருப்பூர்ல மங்கையர்கரசி அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க வீடு. அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய சிந்தனை உரை, இல்லாட்டி நம்ம ஏஎஸ்ஆர் ஐயாவோட சிந்தனை உரை, டி.கே. சுப்பிரமணியம் பிள்ளையாவோட சிந்தனை உரை, கேஜி சாமியோட சொற்பொழிவுகள் எல்லாம் ஓடிட்டே இருக்கு. எனி டைம் ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கணும் நம்ம இல்லங்கள். அப்ப நம்ம தேவையில்லாத விஷயம், இந்த இதுல போனீங்கன்னா கல்யாணத்துல போனா மேலதாளம் பண்றாங்க இல்லையா, கெட்டி மேளம் கொட்டுறாங்க. எதுக்காக? நெகட்டிவா யாராவது பேசினா கூட அது கேட்க கூடாது.
சரி, அப்ப அந்த மத்தளத்துல அது எல்லாமே மறைந்து போயிடும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே எல்லாருக்கும் தெரியும். அது போல நாம கேட்கறதா இருந்தா அந்த குருவினுடைய வார்த்தையை கேட்கும். அதற்கு தான் குருவினுடைய புகைப்படங்களை நிறைய வீடுகள்ல வச்சிருப்பாங்க. தெய்வங்களுடைய புகைப்படம். ஏன் நீ பார்க்கும் போது அந்த தன்மை உனக்கு வரும். குருவை பார்க்க பார்க்க குருவினுடைய தன்மை வரும். குருவினுடைய சொல்லை கேட்க கேட்க அவரை நினைக்க நினைக்க நீ எதை நினைக்கிறாயோ அப்ப நீங்க குருவினுடைய தன்மைக்கு மாறணும். ஒண்ணும் வேண்டாம், கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அந்த குருவை நினைத்து கொண்டே இருங்க. அந்த குருவினுடைய ஆற்றல், தன்மை, சக்தி எல்லாம் உங்ககிட்ட வந்துடும். இது இயல்பு. ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். நம்ம புலவர் தியாகராஜன் ஐயா அப்படின்னு என்று ஒரு பேராசிரியர், மகரிஷி கூடயே இருந்தவங்க, மகரிஷிக்கு நீண்ட நாள் கூடவே இருந்து உதவி செய்தவங்க, தலைமை செய்கிறார். மகரிஷியோட உணவு, மகரிஷிக்கு கவனிச்சுக்கிறது எல்லாம் அவர் தான் நிறைய பண்ண. நான் 2007-8 அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஆழியார்ல. அப்படி சந்தித்த போது எனக்கு ஒரு க்ஷணம், எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர், நீங்க அவரை இப்ப இல்ல, இப்ப அவரும் சமாதி ஆயிட்டாங்க, அவரை பார்க்கிறப்ப மகரிஷி அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ண மாதிரி இருப்பார் அவர். அந்த முடி, அந்த ஹைட்டு, அந்த மஞ்சள் துண்டு, வெண்ணிற ஆடை எல்லாம் சேம் வந்து மகரிஷி மாதிரியே இருப்பார். ஆக்சுவலா புதுசா பார்த்தாங்கன்னா மகரிஷின்னு தான் நினைப்பாங்க அவர். அப்ப இது வந்து நமக்கு வாழும் உதாரணம் அவர். அவன் மகரிஷி கூடயே இருந்து இருந்து அந்த குருவை பார்த்து 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 அந்த தன்மையே அவருடைய ஜீன்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய உருவமைப்பே வந்து குரு மாதிரி ஆயிடுச்சு. முடியுமா? நிச்சயமா முடியும். அப்ப அந்த அளவுக்கு குரு மகான்களுக்கு ஆற்றல் இருக்கு. இப்ப நாம என்ன செய்யணும்? அந்த குருவை மதித்து அவர் கொடுத்த சிந்தனைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, அவர் சொன்னபடி நம்முடைய வாழ்விலே பயிற்சிகளை முறையாக செய்து, அவர் சொன்ன தத்துவங்களை கடைபிடித்து வாழ்வோமானால் நிச்சயமாக நாம் இந்த பிறவியில பிறவி பயனை நல்க முடியும். குரு நமக்கு அதை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான விஷயம். அந்த விதத்துல இன்னைக்கு குருவை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இறைநிலைக்கும் அனைத்து இறைநிலையுடைய தன்மாற்ற நிலைகளுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி நாம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இப்ப இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள்.